ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ இதை நாம் நல்லா காய்ச்சிடலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் பால் சேர்த்து கரைச்சிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை நல்லா கரையிட்டோம். அடுத்து கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை சேர்த்துடலாம். நல்லா திக்காகிற வரைக்கும் காய்ச்சிடலாம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆறின பிறகு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா கலந்த பிறகு மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். மிக்சியில் அடித்ததை ஒரு பாக்ஸில் மாற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஐஸ்கிரீமு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். கொஞ்சம் ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.